மகாநதி சீரியல்ல சென்னையில பொருட்காட்சி போட போறாங்களாட்டுக்கு. அந்த பொருட்காட்சியில ஒரு பகுதியில உணவு திருவிழா அப்படின்னு போட போறாங்க. அதுல நம்மளோட அப்பளத்த புரமோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி ஒரு ஐடியா குடுக்குறாங்க. குமரனும் கண்டிப்பா போடலாம். நான் அதுக்கு பர்மிஷன் வாங்குறேன். எப்படி யார போய் மீட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் கேட்டு சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரியும் நாளைக்கு நேர்லயே போயிட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம விஜய் என்ன செய்யறாரு அப்படின்னா வெண்ணிலாவோட சொந்தக்காரங்களை தேடி அவங்க ஊருக்கே போயிடுறாங்க. அங்க வெண்ணிலாவோட அப்பாவோட தம்பியையும் போய் மீட் பண்ணி விஷயத்தை எல்லாம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா அவரு இருந்துகிட்டு எனக்கே 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, நான் எங்க அந்த பொண்ணெல்லாம் இங்க வச்சு பாத்துக்க முடியாது அப்படின்னு அவாய்ட் பண்றாரு. நம்ம விஜயும் நான் எவ்வளவு பணம் வேணுமாலும் தரேன், அந்த பொண்ணை பாத்துக்கிறதுக்கான எல்லா செலவையும் நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா அவங்க முடியவே முடியாது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க அம்மா சொந்தத்தோட போன் நம்பர் தரேன், அட்ரஸ் கொடுக்குறேன், அங்க போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சரிங்க அப்படின்னு விஜயும் அங்க கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் நம்ம குமரனோட அம்மா நம்ம கங்காவை பார்த்து பார்த்து அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும் அப்படின்னு கவனிச்சுக்கிறாங்க. காவேரிக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பமா ஏக்கமா வெறியா போகுது. அது மட்டும் இல்ல, பாலுல குங்குமப்பூ போட்டு குடுக்கும் பொழுது காவேரியும் தன்னோட டம்ளருக்கும் போடுறாங்க. அத பார்த்துட்டு நம்ம குமரன் அம்மா காவேரிய திட்டி போடுறாங்க. இதனால ரொம்பவுமே வருத்தம் ஆயிடுது. இருந்தாலும் நம்ம காவேரி தனியா ஒரு பால் கிளாஸ்ல குங்குமப்பூ போட்டு குடுத்து, குங்குமப்பூவ போட்டு யாருக்கும் தெரியாம குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம குமரன் நிவீனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ல காவேரி அப்பளக்கடை போடலாம்னு சொல்லியிருக்கா. சோ அதுக்கு பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது, என்னோட ஃப்ரெண்டோட அப்பா தான் அங்க மினிஸ்டரா இருக்கிறாரு. கண்டிப்பா அவர்கிட்ட கேட்டு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற யமுனா காவேரிக்குன்னா என்ன இப்படி உதவி பண்றான் அப்படின்னு சொல்லி நம்ம நிவீனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த குட்டக்குழப்பி யமுனா. சோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.